டைம்ல இங்க வந்து எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணதில்ல. வெல்கம் டு த பிரஸ் அண்ட் தேங்க்யூ டு மேடம். ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு உங்களை இன்னைக்கு பார்த்ததில்ல. சாரும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் திஸ் கான்ஃபரன்ஸ் அண்ட் a big congratulations to Dr. Madan Mohan sir, who's our most senior consultant cardiologist. Doing more better is our motto in MGM Malar Adayar, and we have been following this, and I am sure that all of you have been following us as well with all the milestones which we have achieved in the last 3 years. And today here we are to give you the information about a significant milestone, which is doing a catheter-based cardiac care by successfully performing India's first combined transcatheter aortic valve implantation, which is called TAVI, and which is also used to treat both a structural valve defect. Along with that, they have also done an implantation of a dual chamber leadless pacemaker. So that actually corrects a cardiac electrical disorder. So these two together being done is the first time in India, and we congratulate Dr. Madan Mohan sir and the whole team of MGM Malar Adayar regarding this. Sir will be talking to you more about this, and the advantages of this procedure is obviously there will be some people who are in the older age group who will not be able to do surgeries, and these procedures can be done for them, like one of our madams who's nearly 75-year-old madam. And we also have some people who cannot undergo high risk surgeries. So for all these people, the these catheter procedures are very, very useful, micro invasive procedures. So I would hand it over to our renowned doctor, Dr. Madan Mohan sir, to address you with these procedures. And thank you all for your support. Thank you. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டேஜ் மக்களுக்கு நம்ம ஆப்ரேஷன் சொல்லும்போது முக்கால்வாசி நேரம் அவங்க ஃபேமிலியில என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, ஆப்ரேஷன் இந்த வயசுல நமக்கு தேவை, ரத்த குழாய் மூலமா இந்த கருவி, ஏன்னா அதனால என்ன விளைவு வரும்னா இன்ஃபெக்ஷன், ஹாஸ்பிட்டல் இருக்கும். இதெல்லாம் மனசுல நம்ம வச்சுட்டு, ஸோ இது ஒரு ஓல்டேஜ் பீப்புளுக்கு நம்ம இது வந்து டாவிங்கிற இன்னைக்கு இந்த ரத்தம் எல்லாமே இந்த ரத்த குழாய் மூலியமா போய் வித்தவுட் சர்ஜரி, இது ஆப்ரேஷன் இல்லாம இந்த ரெண்டு ப்ரொசீஜர். ஒண்ணு வந்து பேஸ் மேக்கர். இப்ப அம்மாவுக்கு வந்து 75 வயசு ஆகுது, ஏற்கனவே பைபாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இதனால நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, பேஸ் மேக்கர் அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆப்ரேஷன், இந்த இடத்துல ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் ஹார்ட்ல உள்ள கொண்டு போய் அந்த ஒயரை சொருவி அந்த வால்வ் இதயத்தை இயங்க வைக்கிறது. ஸோ இப்படி இருக்கும்போது அது ஒரு சர்ஜரி. அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த சர்ஜரியில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம அந்த நவீனமா கத்தீட்ரல் பேஸ்ட் அப்படின்னா இந்த நரம்பு வழியா போய் உள்ளர அந்த பேஸ் மேக்கரை வச்சிருக்கோம். ஸோ இதுதான் வித்தவுட் ஆப்ரேஷன் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ரெண்டாவது ப்ரொசீஜர், மொத்தம் 2 ப்ரொசீஜர் அம்மாவுக்கு பண்ணியிருக்கோம். ஒன்று பேஸ் மேக்கர் வித்தவுட் ஆப்ரேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேல்வு, இதயத்துல ஒரு வேல்வு வந்து பழுதடைந்தது, அந்த அயோட்டிக் வேல்வுன்னு சொல்லுவோம். இன்னைக்கு வரைக்கும் முதல்ல இருந்து அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா செஸ்ட் ஓப்பன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி தான் வேல்வை பொருத்துறது. ஸோ அது பேர் அயோட்டிக் வேல்வ் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவோம். இப்ப இன்னைக்கு நாங்க அம்மாக்கு என்ன பண்ணிருக்கோம்னா, அதையுமே கத்தீட்ரல் பேஸ்ட், அதான் அந்த இரத்த குழாய் மூலியமா வேல்வை எடுத்துட்டு போயிட்டு இதயத்துல பொருத்திருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து வித்தவுட் ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். இது இந்தியாவில பாத்தீங்கன்னா இது ரெண்டும் ஒரு மனுஷனுக்கு பண்ணியிருக்கிறது இதான் நாங்க முதல் முறையா நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 ப்ரொசீஜர் அம்மாக்கு பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வந்து வித்தவுட் ஆப்ரேஷன். ஒன்று வந்து அயோட்டிக் வேல், அது பேரு டாவின்னு பேரு. பேஸ் மேக்கர் வந்து லீட்லெஸ் பேஸ் மேக்கர். ஸோ இது வந்து ரெண்டுமே புதிதா வந்த கருவி இந்தியாவுக்கு. இது ரெண்டுமே அம்மாவுக்கு ஒரே டைம்ல ரெண்டுமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ 2 ப்ரொசீஜர் வித்தவுட் சர்ஜரி பண்ணதுல அம்மா வந்து
48 ஹவர்ஸ்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அழகா வீட்டுக்கு நடந்து போயிட்டாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க அவங்க வரும்போதே அழகா நடந்து போனாங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாவே ப்ரொசீஜரா வணக்கம், நான் டாக்டர் மதன் மோகன், கார்டியாலஜிஸ்ட், மலர் ஹாஸ்பிட்டல், சென்னை. இன்னைக்கு அவங்களுக்கு 75 வயசு அம்மா. அவங்களுக்கு 2 விஷயங்கள். ஒன்று, மயக்கம் வந்துட்டே இருந்தது, அடிக்கடி கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. ரெண்டாவது, மூச்சு வாங்கிட்டே இருந்தது. ஸோ இது 2 இதுக்குமே டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று வேல்வு சுருக்கம், அயோட்டிக் வேல்வ் சுருக்கமாக இருந்தது. இன்னொன்று பல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஹார்ட் பிளாக்னு, அந்த பல்ஸ் வந்து சீராக வராமல் இருந்தது. ஸோ இந்த 2 பிரச்சனையுமே நம்ம வந்து ஆப்ரேஷனே இல்லாமல் இன்னைக்கு 2 ப்ரொசீஜர் அவங்களுக்கு மயக்க மருந்து இல்லாமல், ஆப்ரேஷன் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கோம். ஒன்று டாவிங்கிறது அயோட்டிக் வேல்வ் பொறுத்துறது, இன்னொன்று பேஸ்மேக்கர், லீட் இல்லாத ஒரு பேஸ்மேக்கர், லீட்லெஸ் பேஸ்மேக்கர்னு பேர். ஸோ இது 2மே வித்தவுட் ஆப்ரேஷன் பண்ணும்போது அவங்க 2 நாளில் வீட்டுக்கு போகிறது ரொம்ப சுலபமாக இருந்தது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது ஓல்டு ஏஜில் எல்லாருமே பயப்படுறது ஆப்ரேஷனுக்கு. ஸோ இது இல்லாமல் நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய பூம்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து அவங்களும் மனசில் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இந்த 2 ப்ரொசீஜருமே வித்தவுட் சர்ஜரி பண்ணி 2 நாளில் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. இது வந்து நம்ம ஹலோ வணக்கம். எனக்கு ரொம்ப டாக்டர் ரொம்ப வருஷமா எங்களுக்கு தெரியுங்க. இந்த ஃபேமிலி டாக்டர் மாதிரி இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிற எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு. அது ஒரு 6 இயர்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எதுனாலும் எனக்கு அவர்கிட்ட தான் வந்துடும். இப்போ அந்த ஆபரேஷன் சொல்றது 6 வருஷத்துக்கு முன்னாடி பைபாஸ் பண்ணது. ஒரு 2 மாசமா ஒரு மாதிரி மயக்கம் வருதுன்ற அப்படியே இருந்தேன். எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, நீ டாக்டரை பார்த்துரு, அதான் டாக்டர் பார்த்துரு தான் அதுக்கப்புறம் அவனுக்கு எது ஒன்றும் டிசைட் பண்ணோம் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்தோம். இப்போ டாக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஃபேஸ் மேக்கர் போடணும் அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நானும் ரொம்ப பயந்துட்டு தான் அந்த ஆப்ரேஷன் கிடையாதுமான்னு சொன்னார். நான் உங்களுக்கு சும்மா வெறும் மயக்கம் கொடுத்து தான் பண்ணுவேன். அதே மாதிரி மயக்கம் கொடுத்துட்டு கொஞ்சம் 1 மணி நேரம் கூட அவளுக்கு அதுக்குள்ள முடிச்சிட்டு வந்துட்டோம் வீட்டுக்கு. 2 days கழிச்சு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு வாங்க, அந்த வால்வும் பொறுத்திடுறேன், நல்ல நீண்ட ஆயுளோட இருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு எனக்கு அப்ப பயமே போயிடுது, எனக்கு. சரி, நமக்கு டாக்டர் இருக்காரு, நமக்கு என்ன பயம்ன்ற ஒரு தைரியம் வந்துடுது. சரின்னு சொல்லிட்டு வந்து அட்மிட் ஆனோம். அதுக்கப்புறம் இந்த வால்வு பொருத்தினாருங்க. அது ஒண்ணுமே தெரியாது. உள்ள போனதுதான் எனக்கு தெரியுமே தவிர என்ன பண்ணாங்க எது பண்ண ஒண்ணுமே தெரியாது. இது எல்லாருக்கும் தெரிவிக்கணும்ன்றது எனக்கும் என்ன, நான் டாக்டர் கேட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு பண்றதுதான். சரி, இப்போ எப்படி மயக்கம் எல்லாம் வருதா திருப்பி உங்களுக்கு? மயக்கம் எல்லாம் கிடையாது. இப்ப நல்லா இருக்கேன். ஒரு 4 தடவை விழுந்துட்டேன். ஒரு தடவை வீட்டு படியில ஏறி படியில இருந்தே உருண்டு வந்து கீழே விழுந்தேன். கோவில் போயிருந்தேன். அந்த அப்பா தான் ஒரு நெஞ்சில இருந்து எனக்கு சரி பண்ணி விட்டாங்க. வெயிட் பண்ண கார் பார்க்கிங் வரணும்ட்டு அப்படியே மல்லாக்கா விழுந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது. சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் 3rd வந்து அப்போ ஒரு சமயம் விழுந்தேன். சரி, இப்படியே இருந்து எனக்கு ஒரு பயப்பட்டு இருந்தது, என்ன பண்ணுவாங்களோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 4வது மயக்கம் வந்து விழுந்தப்போ அது எந்த இடத்துல பட்டது தெரியல, பிளட் வந்து. அப்பதான் எனக்கு ரொம்ப பயம் வந்து, சரி நம்ம போயிடுவோம் டாக்டர் கிட்ட, இவ்வளவு தூரம் நம்மளுக்கு டாக்டர் தைரியம் கொடுப்பது போவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, நான் செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து அட்மிட் ஆனவங்க. புதன்கிழமை மார்னிங் பண்ணிட்டாரு. 1 hour தான், ஒண்ணுமே தெரியல. நடந்து போனது நடந்து வந்ததுதான் தெரியும் எனக்கு. 2 daysல வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டேன் டிஸ்சார்ஜ்.